வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது கூட்டணிக்கு அச்சாரமிட்ட பிரதமரின் திருச்சி வருகை, அரசியலிலும் விஜயகாந்த் கேப்டன் என புகழாரம், நிவாரண நிதியை உடனே வழங்கிட முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல், முதல்வரின் பேரிடர் கோரிக்கையை கண்டுகொள்ளாத மோடி என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழாவிற்கு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி அவர்கள் இன்று சென்னை வந்தார். திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். திருச்சியில் அது மட்டும் அல்லாமல் புதிய பன்னாட்டு விமான முனையத்தை திறந்து வைத்தார். ரயில்வே, நெடுஞ்சாலைத்துறை, பெட்ரோலியம், உயர்கல்வித்துறை மற்றும் அணுசக்தித்துறை போன்றவற்றில் கிட்டத்தட்ட 20,140 கோடி அளவிற்கான அந்த முடிவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்தும் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் இன்று அவர் பணிகளை செய்தார். அதாவது பல்வேறு திட்டங்களை இது தமிழ்நாட்டுக்கு அறிவித்ததோடு, அதாவது தமிழ் மொழியை பொறுத்தவரையில் நான் பல இடங்களிலும் நான் வலியுறுத்தி வருகிறேன் என்றும் கூறியிருந்தார். அவர் தனது பேச்சை தொடங்கும் பொழுதே தமிழில் வணக்கம் கூறி தொடங்கினார் என்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் அவர்களும் தனது கோரிக்கை, அதாவது பேரிடர் காலத்தில் வழங்க வேண்டிய நிதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மேடையிலேயே வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்து பேசுகையில், அதாவது கடந்த ஆண்டின் இறுதியில் சில பேரிடர்கள் தமிழகத்தில் நிகழ்ந்தது, அதற்கான உதவிகள் செய்யப்படும் என்ற அளவிலேயே மோடி அவர்கள் கடந்து சென்றார். அதற்கான சரியான பதில், அந்த நிதியானது வழங்கப்படும், குறிப்பிட்ட நிதியானது வழங்கப்படும் என்ற ஒரு நேரடி பதில் அவரிடமிருந்து பெற முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் சினிமா மட்டுமல்ல, அரசியலிலும் கேப்டனாக இருந்துள்ளார் விஜயகாந்த் என்று விஜயகாந்த் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் பொழுது அவர் பேசியிருந்தார். இது போன்ற சில விஷயங்கள், ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க அனுமதி அளித்தது போன்றவை இபிஎஸ் அவர்கள் சந்திக்காமல் தவிர்த்தது, அண்ணாமலை அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர் வராதது வருத்தம் இல்லை என்று தெரிவித்திருந்தார். இது போன்ற பல்வேறு செயல்கள், பிரதமர் அவர்களுடைய இந்த வருகையானது திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த பன்னாட்டு விமான முனையத்தை திறந்து வைக்கவும், பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா மட்டும் அல்லாமல் அரசியல் நோக்கும் இதில் இருக்கிறது என்றே அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நிகழ்வுகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி விஜயகாந்த் அவர்களின் புகழாரமாக இருக்கட்டும், அது ஓபிஎஸ் சந்திப்பாக இருக்கட்டும், அது கட்சி நிர்வாகிகள் சந்திப்பாக இருக்கட்டும், இவையெல்லாம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜக தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும், கூட்டணி கணக்குகள் எவ்வாறு செல்லும் என்பதை கிட்டத்தட்ட கட்சி தலைமைக்கு தெரிவிக்கும் விதமாகவும் இந்த பயணம் அமைந்திருக்கும் என்றும் பேசப்படுகிறது. எனவே தான் இந்த கேள்வியானது எழுந்திருக்கிறது. ஸோ இந்த தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சர் கோரிக்கையை வைத்திருந்தார், அந்த கோரிக்கைக்கான நேரடி பதிலும் கிடைக்கவில்லை. இது பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் மா சங்க தமிழன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக வலதுசாரி சிந்தனையாளர் திரு மோடி கார்த்திக் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவின் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். அதிமுக இலக்கிய அணியைச் சேர்ந்த திரு விஜயகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். என்னுடைய கேள்வியை மோடி கார்த்திக் உங்கள்கிட்ட துவங்குறேன். இன்றைக்கி சொல்லுங்கள், பிரதமர் அவர்களுடைய வருகை, திருச்சியில் பல நிகழ்வுகள் கலந்து கொண்டது, அதில் பல அரசியல் சூட்சமங்களும் இருக்கிறது, தமிழ்நாட்டின் கூட்டணி நிலவரங்கள் எப்படி மாறும் என்பது போன்ற விஷயங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. அவருடைய இன்றைய பயணத்தில் என்ற அரசியல் நோக்கர்கள் மத்தியில் கருத்து நிலவுகிறது. உங்களுடைய முதல் சுற்று பார்வை. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று திருச்சிக்கு வருகை புரிந்துள்ளது ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய வளர்ச்சி திட்டங்களில் இந்தியாவுடன் தமிழகம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்று தமிழகத்தின் வருகை புரிந்த மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல் நலத்திட்டங்களை அறிவித்தது மட்டுமல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு என்பதை நாட்டு மக்களுக்கு அறிவித்துள்ளார். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் இந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கோடி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மெட்ரோ திட்டமாகட்டும், இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள திருச்சி பன்னாட்டு விமான உட்கட்டமைப்புகளாகட்டும், தமிழகத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய கண் அசைவில் வைத்திருக்கிறார் என்பது இது ஒரு சான்றாகும். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் காலகட்டம் என்பதால் பிரதமருடைய வருகை தேர்தலை நோக்கி பயணிக்குமா அப்படின்ற ஒரு சில அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை என்பதும் நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவது என்பதும் ஒரு பக்கம் இருந்தாலும்,
இன்று தற்போது நடக்கக்கூடிய INDA கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எவ்வாறு நடைமுறையில் உள்ளது என்பது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு தெரியும். குறிப்பாக எங்களுடைய கூட்டணி கட்சிகள், சில கூட்டணி கட்சிகள் இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல அட்டவணைக்கு முன்பாக சில கட்சிகள் உள்ளே வரலாம், சில கட்சிகள் வெளியே போகலாம். எங்களுடைய நோக்கம் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டுகளாக இந்தியாவை மட்டுமல்ல தமிழகத்தில் குறிப்பாக கிராமப்புறம் வரைக்கும் எங்களுடைய நலத்திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த நலத்திட்டங்கள் யாரெல்லாம் பயனடைந்தார் என்பது எங்களுக்கு புள்ளி விவரங்களை நோக்கி நாங்கள் அந்த நலத்திட்ட பயனாளிகளை நோக்கியும் களத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு என் மக்கள் யாத்திரைக்கு பிறகு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபூர்வ வளர்ச்சி என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எங்களுடைய ஒரே நோக்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக நாட்டினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு எத்தனை முயற்சிகள் தமிழகத்திலிருந்து எடுக்கிறோம், எத்தனை எம்பிகள் தமிழகத்திற்கு அனுப்புகிறோம் தான் எங்களுடைய திட்டம். அதுபோல் இன்று நம்மளுடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேரிடர் நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சில கோரிக்கைகள் வைத்துள்ளார். அதற்கு முன்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய சில விஷயங்கள் என்னவென்றால், மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இந்த சென்னை பெருவெள்ளத்திலும் தென் மாவட்டத்தில் நடைபெற்ற பெருவெள்ளத்திலும் என்னென்ன சூழ்நிலைகள் தமிழக மக்கள் பாதிப்படைந்துள்ளார்கள், அவர்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டும் என்று மத்திய வெள்ள நிவாரண குழுவை இங்கே அனுப்பி அங்கு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டினுடைய உச்சபட்ச அமைச்சராக இருக்கக்கூடிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே நேரடியாக அனுப்புனாங்க. அதனால என்ன பயன் விளைந்தது? இன்னும் எந்த நிதியை வழக்கமா கொடுக்கக்கூடிய அந்த 900 கோடி தானே வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு உண்டான தொகைகள் எதுவுமே இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை, வழங்குவதற்கு இந்த அறிவிப்பும் இல்லை. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் முற்றுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், தூத்துக்குடியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு உள்ள கள ஆய்வுகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. நிவாரண குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த அறிக்கை மாண்புமிகு அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விரைவில் தமிழ்நாட்டிற்கு எத்தனை பாதிப்புகள் இருக்கின்ற அந்த குழு அறிக்கையின் வாயிலாக விரைவில் அதுக்கான நிதியை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒதுக்குவார்கள். குறிப்பாக அந்த நிதி என்பது வரக்கூடிய எந்த காலகட்டத்திலும் அந்த வெள்ள நிவாரண நிதியை முறையாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நிதியமைச்சர் வந்துட்டு போயிருக்காங்க. 4000 கோடி ஒதுக்குவதற்கான முழு விவரங்களையுமே இன்னும் அவர்கள் பட்டியலிடவில்லை. இல்ல நான் சொல்றேன், ஒரு அப்ராக்ஸிமேட்டாவது ஒரு தொகை ஏதாவது சொல்லி இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது இல்லையா? அவர்களுக்குள்ளே அந்த நிதி கார்த்திக், நான் பேசுறது கேக்குதா? பல்வேறு முரண்பாட கருத்துக்கள் உண்டு. இல்ல கார்த்திக், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இல்ல இன்னைக்கு பிரதமர் அவர்களே வந்திருக்காங்க. இந்த மாதிரியான சூழல்ல சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் குறிப்பிட்டது போன்று நிதியமைச்சரே தென் மாவட்டங்களில் ஆய்வு நடத்தினாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு போயிருக்கும். ஒரு குறைந்தபட்சம் இந்த தொகையாவது ஒதுக்கும் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கான ஒரு பதில் உரையாக அவர் தெரிவித்திருந்திருக்கலாம். ஆனால் அது இன்னுமே அவங்க ரிப்போர்ட்ஸ் கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப இவ்வளவு நாள் தாமதத்துக்கு என்ன காரணம்? ரிப்போர்ட்ஸ் கிடைக்கலன்னு சொல்ல அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது பரிசீலனையில் அவர்கள் இது உயர்மட்ட எவ்வளவு நாள் பரிசீலனை பண்ணுவாங்க? குறைந்தபட்சம் அந்த பாதிப்புகளை நேரடியா நிதியமைச்சரே பார்த்துட்டாங்க. வேற அமைச்சர்கள் பார்த்து அவர்கள் ரிப்போர்ட் பண்ணா கூட நீங்க சொல்லலாம். நேரடியாக அந்த மேடையில் எங்களுக்கு நிதி வழங்க வேண்டும் என்பது அவருடைய தமிழக மக்களுடைய கோரிக்கையாக வைத்துள்ளார். அதுல யாருக்கு மாற்று கருத்து இல்லை. சந்தோஷமான விஷயம். தமிழக மக்களுக்கு நிதி வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும். அதுல யாருக்கு மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. உடனடியாக அதற்கு பதில் சொல்ல வேண்டும், உடனடியாக சொல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்வது என்பது நாங்கள் வேலை பார்க்கலாம் கிடையாது. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் களத்தில் நின்று ஆய்வு செய்து கொண்டு போயிருக்கிறார். நாங்க தான் அனுப்பி இருக்கிறோம். மத்திய அரசாங்கம் தான் அனுப்பிச்சிருக்கு. நாட்டுல மிகப்பெரிய ஒரு அமைச்சரை அனுப்பி இங்க உள்ள கள சூழல்களை ஆய்வு செய்து தான் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. அதற்கான ப்ராசஸ் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்பது எங்களுடைய நோக்கம் தான். இதுல யாருக்கும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் அவரும் பட்டியலிட்டு இருக்கிறார். தமிழக மக்கள் நாங்கள் என்னென்ன செய்திருக்கோம், எங்களுடைய நலத்திட்டங்கள் எங்க இருக்கு, ஸ்கில் இந்தியா போனதுல தமிழ்நாட்டினுடைய உரிமை எங்க சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் நாங்களும் பட்டியலிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு அக்கறை செலுத்துகிறார் என்று தெரிய வேண்டும். குறிப்பாக நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவை பற்றியும் அவர் தேசிய கண்ணோட்டத்தில் பயணித்ததை பற்றியும் அவர் குறித்திருக்கிறார். குறிப்பாக காசி தமிழ் சங்கமாகட்டும், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமாகட்டும் போன்ற நிகழ்வுகளையும் ஆன்மீக நிகழ்வுகளையும் செங்கோல் பற்றான அந்த விஷயங்களெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வைக்கு அவர் கொண்டு சென்றுள்ளார். அவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மட்டும் கிடையாது, 2014 பொறுப்பேற்ற பிறகு இன்று வரை நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது ஒரு கண் வைத்துள்ளார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். நாங்கள் கேரளாவின் ஒரு பார்வையாக, காஷ்மீரின் ஒரு பார்வையாக பார்க்கலை. ஒட்டுமொத்த தேசத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி நரேந்திர மோடி அவர்கள் பயணிக்கிறார் என்பது எங்களுடைய கருத்தாகும். சரி சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கு நன்றி. இப்போ அடுத்ததாக ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், நான் உலகில் எங்கு சென்றாலும் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியின் பெருமையை என்னால் மனதார புகழாமல்
இருக்க முடிவதில்லை, தமிழ் மொழியை நான் உலகெங்கும் எடுத்து செல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாநில அரசுகளுக்கு வந்து 2014க்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி தான் வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 120 கோடி இந்த 10 ஆண்டுகளில் மாநில அரசுகளுக்கு, எல்லா மாநில அரசுகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அதிகமான தொகை. அதே போன்று மோடி அவர்கள் சொன்னது போன்று தமிழ்நாட்டுக்கு வழங்கிய நலத்திட்டங்கள், மெட்ரோ ரயில் உட்பட பல பட்டியலிட்டிருக்கிறார். உங்களுடைய இன்றைய மோடியின் பயணம், தமிழக பயணம் பற்றி உங்களுடைய பார்வை? வணக்கம். நீங்க இப்போ மோடின்னு சொன்னது நம்ம தம்பி தம்பி மோடி கார்த்திக். ஏன்னா அவர் சொல்லலை இன்னும். ஏன்னா அதெல்லாம் இன்னும் நடைமுறையில் வரவும் இல்லை. இவர் வாயால் வடை சுட்டுட்டே இருந்தார். வந்ததுலேருந்து பார்க்குறேன், நல்லா கமகமகமன்னு வாசனை வருது. பிஜேபியில் மோடி கார்த்திக் அளவுக்கு இருப்பவர்கள் கூட இவ்வளவு தூரம் ட்ரெயின் ஆகியிருக்காங்க இருக்கிற எல்லா உண்மைக்கு புறம்பா. ஏன்னா பொய்ன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் உடனே கொதிச்செழுந்துருவீங்க. அதனால் உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்றதுல அவர் அளவுக்கும் ட்ரெயின் ஆகியிருக்காங்க. சொல்றீங்க அவர் சொன்னதுல எல்லாமே தான் நம்முடைய ஒன்றிய தலைவர் சொன்னதே அதானே. எங்கே சென்றாலும் நான் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் மனதில் நினைத்து கொண்டே இருப்பேன்னா, அப்போ வெள்ளம் வந்தது ரகசியமா வந்ததா? யாரும் பார்க்கலையா? அதை காட்சிகள்லாம் பார்க்கலையா? ஒன்றியத்திலேருந்து நிதியமைச்சர் வந்தாங்க, அவங்க என்ன வந்து பார்த்துட்டு போனாங்கன்றாங்க. அவங்களும் ரகசியமா வந்து பார்த்தாங்களா? இதெல்லாம் வெளிப்படையா நடக்கலையா? அப்புறம் தம்பி சொல்றாரு, இன்னமும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. குஜராத்தில் ஒரு வெள்ளம் வந்தது, அதுக்கு இந்த ஆய்வு அது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. போய் உடனே ஒன்றிய தலைவர் ஏரியல் சர்வே பண்ணிட்டு 1000 கோடியை கொடுக்க முடியுது. அப்படி ஒரு அவசர நிதி தானே நம்முடைய முதல்வர் அவர்கள் கேட்பது. இது எவ்வளவு சீரழிந்திருக்கிறது, எவ்வளவு தேவை பணம், எவ்வளவு நிதி தேவைங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உடனடியாக அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த உடனடி தேவைக்கு நீங்க கொடுக்கணுங்கிறது மிக முக்கியம். அதை கொடுக்கல. அடுத்தது வெள்ள பேரிடர் ஆய்வுன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஒன்றியத்திலிருந்து நிதியமைச்சர் வந்து பெருமாள் போற பாதையில சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் போனாங்களே தவிர, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளானாங்க. அவங்க வீடு உடைஞ்சது, துணிமணிகள் கூட வெள்ளத்துல அடிச்சுட்டு போச்சு, எல்லா கல்வி வீடு வழங்கும் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழே உங்களுக்கு கட்டித்தரதுக்கான ஏற்பாடுகள் அலுவலர்கிட்ட உடனடியா சொல்லி, அவங்க எல்லாத்தையுமே எங்கிட்ட சொல்லாதீங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. அந்த உடல் மொழியவே பார்த்துட்டு தானே இருந்தோம், ரொம்ப ரசிச்சோம். எங்கிட்ட சொல்லாதீங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, எங்கிட்ட சொல்லாதீங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. அப்புறம் இப்படி கூட ஒரு போஸ்டிங்லாம் இருக்கு அறநிலையத்துறையில அப்படின்னு கண் வெறிய கேட்டாங்க. பக்கத்துல தங்கம் தென்னரசு போன்றவர்கள் இருந்தாங்க. அப்பவே வந்து பொதுமக்கள் சொல்லும்போது அமைச்சர்கள் யாருமே வரல அப்படின்னு அவங்க முன்னாடியே தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அமைச்சர்கள் 10 அமைச்சர்கள் திருநெல்வேலி அந்த தென் மாவட்டங்கள்ல தான் இருந்தாங்க, அதிகாரிகள் இருந்தாங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். முற்ற முழுக்க அதான் உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அவர்கள் அந்த பிரச்சனையில் ஆழ்ந்தவர்கள், பிரச்சனையில் ஈடுபட்டவர்கள் அல்லது அந்த துன்பத்திற்கு ஆளானவர்கள் எப்படி பதறினார்கள். உடனடியாக நம்முடைய முதல்வர் அவர்கள் நெல்லைக்கே 100 கோடி அறிவிச்சிருக்காங்க, தென் மாவட்டங்களுக்கு 1000 கோடி. இதெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டு நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டு பேரிடர் நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி எத்தனை சாலைகள் உடைந்தன, எத்தனை கண்மாய்கள் உடைந்தன, எத்தனை அந்த நீர் குழாய்கள் உடைந்தன. இதெல்லாம் சீர் செய்யறதுக்கு இன்னும் பெரிய அளவு நிதி வேண்டும்ங்கிறதுனால நாங்க வழங்க மாட்டோம்னு சொல்ல ஆய்வுகள் முடிஞ்சிருக்கு, வழங்குவாங்க அப்படின்னு தான் மோடி கார்த்திக் சொல்றாரு. அவசர நிதியாக உடனடியாக ஒண்ணு கொடுங்க அப்படின்னு தானே நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அவசரமா ஒண்ணு கொடுங்க அப்படி. நம்ம நிதியமைச்சர் வந்து பாக்குறாங்க. அப்புறம் இப்போ நம்ம ஒன்றிய தலைவர் வந்தப்போ எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, சரி இவர் ஏதாவது அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு. ஆனா அவரும் என் மனசுல இருக்கு, செயலே சிறந்த சொல் அப்படின்னு ஒரு சொலவடை உண்டுப்பா. ஆனா ஒன்றிய தலைவருக்கு சொல்லே சிறந்த சொல். அவர் எப்பவுமே காலி டப்பால கல்ல போட்டு குளிக்கினா எப்படி சத்தம் வரும், அந்த மாதிரி வார்த்தைகளை அளந்து விடுவதில் ரொம்ப பெரிய கில்லாடினே சொல்லலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நீங்க வந்து நிறைய நமக்கு அறிவிக்க ஒவ்வொரு வாரம் தமிழகத்துக்கு வரும்போது பல ஆயிரம் கோடி, இந்த முறையுமே கிட்டத்தட்ட 20,000 கோடி திட்டம் வந்து நமக்கு தமிழகத்திற்கு நாங்க ஜிஎஸ்டி கொடுக்குறோம், எங்களுக்கு எதுவுமே வரலன்ற மாதிரி பல தடவை நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா இப்போ நமக்கு 20,000 கோடிக்கு திட்டங்கள் வந்திருக்கு. ஒண்ணு முதல்ல கேள்வி கேட்போ நீங்க சொன்னீங்க, மோடி அவர்கள் சொன்னார்கள் 30,000 கோடி தான் முந்தி இருந்த கவர்மெண்ட் கொடுத்தது. 30 லட்சம் கோடி மொத்தத்துல மாநில அரசு 30 லட்சம் கோடி 2014க்கு முன்னாடி அவ்வளவுதான் கொடுத்தாங்க. இப்போ நாங்க அதை விட 3 மடங்கு அதிகமா கொடுத்திருக்கோம். அப்போ வரி எவ்வளவு கொடுத்தது மாநிலங்கள், இப்ப ஜிஎஸ்டியாக எவ்வளவு வரி கொடுத்திருக்கு, அதை விட 30 மடங்கு ஜாஸ்தியா கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கொடுக்கும்போது அதிலும் தமிழ்நாடு என்பது இந்த ஜிஎஸ்டி வரி பகிர்வுல மிக அதிகம்.
இந்தியாவிலேயே 2வது மாநிலமா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க அதை கொஞ்சம் கூட நினைவுல வச்சுக்காம இப்படி வரி கொடுக்கின்ற ஒரு மாநிலத்துக்கு கூட ஒரு பைசாவை எக்ஸ்ட்ராவா கொடுக்க மாட்டேங்கிறது எப்படி நியாயம்? அதனால நம்முடைய ஒன்றிய தலைவர் இன்றைக்கு வந்து சொன்னார், நான் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் மனதில் வைத்திருக்கிறேன். ஆனால் முற்ற முழுக்க தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் வஞ்சிக்கின்ற ஒன்றிய தலைவர் தான் நமக்கு வாய்த்திருக்கிறார் அப்படிங்கறத நிச்சயமா சொல்லலாம். 20,000 கோடிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த நிர்வாக மேலாண்மைக்காக அல்லது கட்டுமானத்துக்காக இன்னைக்கு நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிதி எதுக்கெல்லாம்? ரோடு, ரயில், போர்ட் அண்ட் ஏர்போர்ட்டுக்கு. இந்த 4 யாரோட கைப்பாவையா இருக்கு? இப்போ யாரோட கைப்பிடியில இருக்கு? ஒன்றிய தலைவரோட நண்பர்களுடைய கைப்பிடியில தானே இருக்கு. அதனால இது நேரடியாக அவர்களுக்கு செல்கிறது என்பதை இங்க வந்து மேடை போட்டு சொல்லிட்டு போறா. இந்த 20,000 கோடியை நாங்க நிவாரணமா கொடுங்கன்னு சொன்னோம், அதுக்கு கொடுக்கவே மனசு இல்ல. சரி, இந்த மாதிரி கட்டுமானங்களுக்காக 20,000 கோடி அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு இன்னமும் எய்ம்ஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க மருத்துவமனை இருக்கா இல்லையா மதுரையில? 5 ஆண்டுகள் கழித்தும் கூட அது இன்னமும் உயரவில்லை. ஒரு காம்பவுண்ட் சுவர் கூட தமிழ்நாட்டில இடம் கொடுத்தாயிற்று என்று நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார். அவங்க கேட்ட உடனே அதற்கான இடம் 3 இடங்கள்ல தேடி இந்த இடம் சரியா இருக்கும், போக்குவரத்து, நீர்நிலை, மின்சாரம், மக்கள் பயன்பாடு எல்லாத்துக்கும் சரியா இருக்கும்னு மதுரையை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்போதே. ஆனால் இதற்கு என்ன சொல்றாங்க? ஜிகால இருந்து, இதுக்கு மட்டும் ஜிகால இருந்து, ஜப்பான்ல இருந்து ஃபண்ட் வரணும். அப்படிங்கும்போது இந்த 20,000 கோடி இன்னொரு 2-3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, அதற்குள்ளாக இவங்க இதையெல்லாம் நிறைவேற்றி தீர்த்துருவாங்களா அப்படின்னா இல்லை. இதுவும் பெயரளவில் பேப்பர் டைகராக இருக்க போகுது. இல்லைன்னா அவருடைய நண்பர்களுக்கு பயனளிக்க போகிறது. எத்தனையோ லட்சம் கோடிகள் கணக்கு வழக்கு இல்லாமல் காணாமல் போயிருக்கின்றன இந்தியாவில். ரிசர்வ் பேங்க்ல ஆகட்டும், எல்ஐசிலே ஆகட்டும், அப்புறம் பிஎம் ஃபண்டுங்கிறது, எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிற அது மாதிரி இதுவும் கணக்கு வழக்கு இல்லாமல் காணாமல் போகப்படும். அப்புறம் நம்முடைய நிதியமைச்சரே நிறைய முறை நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, பல பெரும் முதலாளிகள் வாங்கிய கடனை எல்லாம் தள்ளுபடி 69,000 கோடி அப்படியெல்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இதுவும் காணாமல் போகும், காந்தி கணக்கில் எழுதப்படும் என்பதுதான் நிஜம். அதனால திரும்ப திரும்ப அது மாதிரி தமிழை பத்தி சொன்னார் நம்முடைய பிரதமர் அவர்கள். இதுல திரும்ப நம்ம குறிப்பா சொல்லணும், தமிழை பற்றி சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே என் இனிய தமிழ் குடும்பமேன்னு சொல்லிக்கிட்டே அவர் தமிழுக்காக கொடுக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் வெய்வ் ஆஃப் தான் சொன்ன, வெய்வர் அப்படின்ற வார்த்தை அந்த வார்த்தை விளையாட்டு அது வந்து திருப்பி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்காக நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, திருப்பி வருவதற்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு நேத்து அன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கேட்டார்கள் நாடாளுமன்றத்துல. அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த சுற்றில் நம்ம என்ன விரிவா பேசலாம். திரு விஜயகுமார் அவர்கள், இன்றைய பிரதமர் மோடியின் வருகை அதிமுகவை பொறுத்தவரை ஒரு கூட்டணி கணக்காக பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், மன்னிக்கவும் இபிஎஸ் அவர்கள் சந்திக்கவில்லை, ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அது போன்ற மட்டுமல்லாமல் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் போன்ற கூட்டணியும் அமைப்பதற்கும் இப்போ விஜயகாந்த் அவர்கள் மறைவு குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்களின் மூலமாக தேமுதிக இது போன்ற ஒரு பெரிய கூட்டணி அமைந்து ஒரு இலக்காக அதை வைத்து கூட இந்த பயணம் அமைந்ததா? பிரதமர் அவர்களுடைய பயணம். நெறியாளர்களுக்கும் நேயர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் தான் வந்து பிஜேபியோட கூட்டணியிலேருந்து விலகி வந்துட்டோம். விலகி வந்துட்டதுக்கு அப்புறம் நாங்கள் அவரை போய் சந்திக்கணுன்றது இல்லை. தமிழ்நாட்டு நலனுக்காக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சந்திச்சிருக்கலாமே. இல்லைங்க, நாங்கள் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் எங்களுடைய எம்பிங்க இருக்காங்க, போய் கோரிக்கை மனுக்களை கொடுக்குறோம். இப்போ கூட குரல் கொடுத்துருக்குறோம். மத்திய அரசு வந்து வெள்ளம் பாதித்த மக்களுக்கு வந்துட்டு உரிய நிவாரணம். அண்ணாமலை அவர்கள் வந்து இபிஎஸ் வராத பற்றி எங்களுக்கு வருத்தமே இல்லை அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காரு. அல்ல, அவரை நாங்கள் தான் வந்துட்டோம் இல்லைங்க. நாங்கள் வந்து பேசுகிறேன் சரி, நாங்கள் வந்துட்டு அவங்களோட கூட்டணியில் இல்லை, கூட்டணியிலேருந்து விலகி வந்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து பிஜேபி, தமிழ்நாட்டினுடைய பிஜேபி எப்படி கூட்டணி போகுன்றதும் எங்களுக்கு தெரியுது. அதுக்காக ஓபிஎஸ் மற்றவங்களெல்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க. சந்திக்கிட்டோம். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திட்டோம். மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதை அப்போது தேர்தல் போது பார்க்கலாம். எப்போதும் போல் பாரத பிரதமர் வந்துட்டு சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு. நிறைய அடிக்கல் நாட்டுறதுக்கு 30,000 கோடி, 60,000 கோடி, 70,000 கோடி அப்படி கோடி கணக்கில் வந்து அடிக்கல் நாட்ட போகிறதா நிகழ்ச்சி நடக்குது. அதன் பிறகு பார்த்தா அம்மா சொன்ன மாதிரி தான் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் இடத்த வழங்கிட்டோங்க. வழங்கின அந்த இடத்துல ஒரு மருத்துவமனை கட்டி அது திறப்பு விழாக்கு வந்திருந்தாருன்னா அவரை உச்சி முகர்ந்து வரவேற்றிருக்கலாம். அதுக்கு வரல. அதாவது ஏழை எளிய மக்கள், பாடுபடுற மக்கள், கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்து அதுக்கான பலனை மக்கள் அனுபவிச்சாங்கன்னா பார்த்ததில்ல. இல்லை,
வந்தார் விமான நிலையத்தில் ஏதோ ஒரு திறந்து வச்சுட்டு அவர் போயிருக்கிறாரு. இப்போ தமிழை கற்றுக்கினார். ஒரு 10 வருஷமாக எங்கே போனாலும் யாதும் ஊரே யாவரும் கேளுன்றாரு. யாதும் ஊரே யாவரும் கேளுன்னா அல்ல, அப்படியா இருந்தால் தமிழக மீனவர்கள் இல்லைங்க, தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இதை தாக்கப்படுறாங்க, மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, போட்டு அவங்களுடைய படகெல்லாம் பிடிக்கிறாங்க. இன்னைய வரையும் எந்த அரசு மாறினாலும் இந்த மத்திய அரசு அதை இலங்கை கிட்ட பேசி இதே நம்மளே பல அரங்கத்தில் பேசும்போது அதிமுக மறிக்கும் பிஜேபி வந்ததுக்கு பிறகு தான் மீனவர்கள் வந்து யாரும் சுட்டுக் கொல்லப்படலைன்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது சார். அவங்கள கைது செய்யப்படுறாங்க. அவங்களுடைய படகுகள் இன்னைய வரையும் அந்த இலங்கை அரசாங்கம் கொண்டு போது ரொம்ப மீனவர்கள் சிரமப்படுறாங்களே. அந்த மீனவர்களுடைய வாழ்வுக்கு இவர் என்ன, அவங்களும் தமிழர்கள் தானே. இவர் தமிழை பெருமையா பேசுறாரு. எங்க உலகம் ஃபுல்லா போனாருன்னா தமிழை போல ஒன்றும் இல்லைன்றாரு, பேசுறாரு, வணக்கம் அதெல்லாம் சொல்றாருல. அதுக்காக தமிழர்கள் பாதிக்கப்படுற தமிழர்களுக்கு நீ என்ன செய்துன்ற கேள்வி நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் விஜயகாந்தை பற்றி பேசுறாரு. விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத இருக்கும் போது போய் அவரை வீட்டில் எட்டி ஒரு தடவை பார்க்கலங்க. அவர் இறந்து கிடக்க போது அவருடைய மலர் வச்சு அஞ்சலி செலுத்த வர நிர்மலா சீதாராமன் அவர்கள் இல்லைங்க, இருங்க நான் கேட்குறேன். இதே கலைஞருக்கு வந்து பார்த்தாரா இல்லையா? கோபாலபுரத்து வீட்டுக்கு வந்தாரா இல்லையா? அவர் வந்து பார்த்தார்ல. ஆனால் விஜயகாந்துக்கு அவர் வந்திருக்கணுமா இல்லையா? உங்கள் கூட்டணியில் மக்கள் நல கூட்டணியில் இருந்தவர் இல்லையா? உங்களை கையை பிடிச்சி நீங்களே கையை பிடிச்சி இந்த மறைமலை நகர் பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் வரும்போது கையை பிடிச்சின்னு கூட்டு போனீங்க இல்லையா கேப்டனை? அப்படி ஒரு கூட்டணியில் இருந்தவர் குறைந்தபட்சம் அவர் உடல்நிலை சரியில்லாத இருக்கும்போதாவது வந்து அவரை பார்த்துருக்கணுமா இல்லையா? எதுவுமே இல்லாமல் இப்போ தேர்தல் வருதுன்னு ஒரு கபட நாடகத்தை வந்து நடிச்சுட்டு இவர் ரோட் ஷோ பிரதமர், அவர் ரோட் ஷோ முதலமைச்சர், 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. கேமராவுக்கு முன்னாடி சபாஸ் சபாஸ் நீ நல்லா இது பண்ற, அதை விட ஐயோ அண்ணா உங்ககிட்ட நான் இப்படிதான் போது. அவர்கள் பொதுக்குழு செயற்குழு தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க சார். நாங்க திமுக வந்து அதை அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியல. இன்னுமே அது ஒரு நாடகம் தான். நாங்க கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம். இதோ வந்து வெளிப்படையா மோடி அவர்களை விமர்சனம் பண்ணி பிஜேபி விமர்சனம் பண்ணி இதோ நான் பேசுறேன், எல்லாம் பேசுறோம். இந்த திமுக என்னன்னா, திமுக வந்து சிறுபான்மை ஓட்டை வந்து அதிமுக பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு கபட நாடகத்துல தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பிஜேபியோட கூட்டணி போடுவாங்க, இப்படி போயிடுவாங்க, அப்படி போயிடுவாங்க. நாங்கள் எங்கேயும் போகலங்க. நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் எங்கள் பொதுக்குழுவில் அறிவித்து விட்டார், எக்காலத்தும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு நாங்கள் சொல்லிவிட்டோம். சரி, ஓகேங்களா? நாங்கள் திமுக மாரி முரசொலி மாற இருக்கிற கடைசி வரையும் இருந்துட்டு அதன் பிறகு கூட்டணி மாறாங்க. நாங்கள் எடுத்து தைரியமாக துணிச்சலாக தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, பிஜேபியோட நாங்கள் தேர்தலை சந்திக்க மாட்டோம்ன்றதை அறிவிச்சுட்டு அதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான வேலைகளை நாங்கள் எங்கள் தலைமையில் எடப்பாடியாரோடைய தலைமையில் கூட்டணி அமைக்கிற வேலைகளில் ஈடுபட்டு நாங்கள் போயின்னு இருக்கிறோம். சரி சரி. அதுக்கப்புறம் இவங்கள மாரி எதிர்கட்சியாக இருக்கும் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கோ பேக் மோடி அப்படி கருப்பு பலூனை பறக்க விட்டுட்டு இப்போ வெல்கம் மோடி அவர்கள் என்று நாங்கள் திமுக மாதிரி அதிமுக எப்பவுமே செய்யாது. நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவில் அப்படியே இருப்போம். அம்மா பேசும்போது சொன்னாங்க 10 அமைச்சர்கள் இருந்தாங்களே வெள்ளம் தூத்துக்குடியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இடைத்தேர்தல்னு வந்துட்டால் எல்லா அமைச்சர்களும் அங்கே போவாங்க. இங்கே வெள்ளம் பாதிச்சுட்டு மக்கள் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு இருந்தால் வெறும் 10 அமைச்சர்கள் தான் போவாங்க. அம்மாவே சொன்னாங்க, ஏரி உடஞ்சிச்சு, கல்மாய் உடஞ்சிச்சு, எதுவும் உடஞ்சிட்டு. எங்கள் ஆட்சியில் அதுதான் குடிபராமத்து நாயகன்ட்டு எங்களுடைய எடப்பாடியார் அரசு காலத்தில் அரசாங்க காலத்தில் அரசர்கள் காலத்திலேயே அந்த ஏரியெல்லாம் தூர்வாருவாங்க, குளத்தை தூர்வாரி கரையை பலப்படுத்தி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஆட்சி வந்து எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு எல்லாத்தையுமே இது பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு வந்து தூத்துக்குடியெல்லாம் வெள்ளத்தில் இருக்குது. சங்க தமிழன் சார் முதல் சுற்று கருத்து வாங்க சார் சொல்லுங்க. அவர் சொல்றாரு அவங்க ஸ்மார்ட் சிட்டின்னு எவ்வளவோ கோடிகளை பயன்படுத்திதான் சொன்னாங்க. ஆனா அதற்கான செயல்பாடுகள் எதுவும் நடக்கல. அப்படி நடக்காதனால தான் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை நம்முடைய சென்னை சந்தித்தது அப்படிங்கறதும் நல்லா தெரியும். நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவியேற்ற உடனே அந்த சிறப்பு குழுவை உருவாக்கி அதுக்குள்ள விவாதம் 4000 கோடி நீங்க வந்து பரஸ்பரம் குற்றம் சுமத்துற மாதிரி இருக்கும். நம்ம சங்க தமிழன் சார் நான் போயிட்டு வந்துடுறேன். சங்க தமிழன் சார், உங்களுடைய முதல் சுற்று பார்வை மோடி அவர்களின் தமிழக வருகை பற்றி. முதல்ல வந்து ராஜ் டிவி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் ராஜ் டிவிக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா திடீர்னு நன்றின்னு சொல்றோம்னா, நீங்க வந்து தலைப்பே வந்து நடுநிலையா ரொம்ப அருமையா போட்டிருக்கிறீங்க. அதுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வந்து விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர்களின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். அந்த தலைப்பை பாருங்களேன். ஆசிரியருக்கு எனது வாழ்த்துக்கள். கூட்டணிக்கு அச்சாரமிட்ட பிரதமரின் திருச்சி வருகை. பிரதமர் வந்தது எதுக்கு? அவர் வந்து அங்க வந்து விமான நிலையத்தை வந்து திறந்து வச்சுட்டு இங்க வந்து பட்டமளிப்பு விழாவை முடிக்கிறதுக்காக வந்தாரு. அந்த வேலையை தானே செய்யணும்.
அந்த வேலையை விட்டு இங்க வந்துட்டு அரசியல் பேசுறாரு. கேப்டன் என்பவர் அரசியலிலும் கேப்டன். அவர் வந்து சினிமால மட்டும் கேப்டன் அல்ல, அவர் இதுலையும் கேப்டன் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. எந்த பிட்ட போட்டாலும் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்ம அரங்கத்தில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இலக்கிய அணியை சார்ந்த விஜயகுமாரை சொல்றாரு, எங்களுக்கு எல்லாம் கூட்டணிக்கு சம்பந்தமே இல்லை, நாங்களாம் அவங்களை சேர்க்கவே மாட்டோம், எப்பயும் கழட்டி விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாப்புல. உண்மையிலே பாராட்டுக்கள். எடப்பாடியை கூட நாங்க வந்து என்னமோ யோசித்தோம்ங்க, ஆனா உண்மையிலே புரட்சி தமிழன் அப்படின்றத அவர் நிரூபிச்சுட்டார். அவர் பட்டம் கொடுத்தாங்க புரட்சி தமிழன். அவரு பிஜேபி வெளியே போ, இங்க நிக்காத ஓடு அப்படின்னு விரட்டி விட்டாரு. இப்ப வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா நிக்கிறாரு. அதுக்கு ஒரு பாராட்டுக்கள். அடுத்து பாருங்களேன், அந்த தலைப்பை பாருங்க, அந்த தலைப்புல அடுத்து ஒண்ணு போடுறீங்க பாருங்க, நிவாரண நிதியை உடனே வழங்கிட முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். அதுதான் வந்து ஒரு முதல்வருக்கான கடமையை அவர் செய்யறாரு. மக்களுக்கான இந்த பிரச்சனை நடந்திருக்குது, ஏறக்குறைய நாங்க 21,000 கோடி நாங்க கேட்டிருக்கிறோம், நீங்க ₹1 கூட கொடுக்கலையே, கொடுங்க ஐயா அப்படின்றத மேடையில வச்சு அவர் கேட்கிறார். அவரு கேட்கறதுக்கு அடுத்து நீங்க டாபிக் கொடுத்திருக்கீங்க பாருங்க, முதல்வரின் பேரிடர் கோரிக்கை கண்டுகொள்ளாத மோடி. உண்மையிலேயே வந்து தலைப்புக்குள்ளேயே சோழி முடிச்சு போச்சு. நீங்க கடைசியா என்ன முடிவு சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. அதுதான் அங்க இருக்கிற யதார்த்தம் என்னவென்றால், நம்ம தமிழக முதல்வர் வந்து தெளிவாக சொல்லுகிறார். இங்க பாருங்க, இப்ப நம்மளாம் சென்னையில தான் இருந்தோம். சென்னையில 4ஆம் தேதி நடந்த அந்த பேரிடரை பார்த்தோம்னா உலகத்தில் எங்கேயுமே நடக்காதுங்க, அவ்வளவு மோசமா இருந்துச்சுங்க. சரி இதுதான் முடிஞ்சிச்சுன்னு விட்டோம்னா அப்படியே நம்ம அங்க வருது. நாங்க நேர ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். அங்கெல்லாம் நோய் பரவுது, பெரிய பெரிய தொழில்கள்லாம் வந்து நசுங்கி போச்சு. அவ்வளவு ஒரு சிக்கல் நடந்திருக்கு எங்கே நம்ம தென் மாவட்டங்கள்ல, அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி, தென்காசி அந்த ஏரியாக்கள் எல்லாம். அப்ப இந்தியாவுடைய பிரதமர்னா அவர் எல்லாருக்கும் தானே பிரதமர். இப்ப ஜிஎஸ்டி கட்டி இருக்கிறேன். இப்ப நானே வந்து ஒரு சின்ன தொழில் பண்றேன், நானே 15 லட்சம் கட்டி இருக்கிறேன் போன ஆண்டுல 2023 என்ன மாதிரி எத்தனை பேர் கட்டி இருப்பாங்க. நம்ம அமௌண்ட்டை பூரா வாங்கி வச்சுக்கிறது, ஆனா நமக்கு கரெக்டாக கொடுக்கறது இல்லை. இதே மற்ற மாநிலங்களுக்கு அதிகமா வழங்குகிற ரெக்கார்டு இருக்கு. வேணா நான் ரெக்கார்டை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இதே வந்து நம்ம தோழர் தெளிவாக பயன்படுத்தினார், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர். அது குஜராத்ல வந்து நேர போனாருங்க ஸ்பாட்டுக்கு, போய் பார்த்து வந்ததுமே டக்குன்னு 1000 கோடி அடிச்சு விட்டாரு. போயிட்டு வாங்க அப்படி. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க நம்ம ஆளுங்க ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க வந்து என்னதான் பண்ணாலும் சரி, ஏன்னா இப்ப அண்ணா திராவிட முன்னேற்றம் கழட்டி விட்டுருச்சு. இப்ப விஜயகாந்தோடைய அமைப்பு இப்ப வந்து அக்கா பிரேமலா தான் கழட்டி விட்டுருவாங்க. அப்படிதான் எங்களுக்கு செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. கழட்டிட்டாங்க, கூட்டணியில இப்ப யாருமே இல்ல, கலெக்டிவே விட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போதைக்கு யாரு ஒரே ஒரு ஆள் இருக்கிறாரு, யாருன்னா இந்த புரட்சி பாரதத்தை சார்ந்த நம்ம நண்பர் தான், தோழர் தான். அவரு கூட அப்படி அவரு இல்ல, அவரு கூட அண்ணா திராவிட முன்னேற்ற மன்னிக்கணும், அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அப்ப கூட்டணி இல்ல, யாருமே இல்ல. ஜான் பாண்டியன் கூட இப்போ வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அண்ணன் கிருஷ்ணசாமி கூட இந்த விவசாயிகளுக்காக அவர் கொடுத்த அறிக்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக பிஜேபி எதிர்த்து இருக்கிறார். பிஜேபியுடைய கொடுமைகளை அவர் வந்து விலாவாரியாக விளக்கி இருக்கிறார். ஆக மொத்தம் இப்ப வந்து தமிழ்நாட்டுல நம்ம யாரும் ஜெயிக்க மாட்டோம், நமக்கு வந்து அந்த பூஜ்ஜியம் தான் கிடைக்கும். அப்புறம் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மனநிலை வந்து தப்பான மனநிலை. நீங்க தோக்கலாம், அது ஆனா நீங்க மக்களை வந்து நீங்க வந்து மதிச்சு, நீங்க மக்களுக்கு எல்லாருக்கும் தானே பிரதமர். நீங்க வந்து நீங்க தமிழ்ல பாடுறீங்க, தமிழ்ல பேசுறீங்க. நான் ஃபுல்லா கேட்டே இருந்தேன். திடீர்னு நன்றின்னு சொன்னாரு, எனக்கு பயத்து போயிட்டேன். ஏதோ ஒண்ணு சொன்ன மாதிரி எனக்கு காதுல கேட்டுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு முயற்சிகள் எடுத்து நீங்க பேசுறீங்க, அது பாராட்டுக்கள் தான். ஒரு தமிழ் மொழியை வந்து உச்சரிக்கிறீங்க, பாராட்டுக்கள் தான். தமிழ் மக்களையும் நீங்க பாதுகாக்கணும்ல, அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. உண்மையான ஒரு நல்ல பிரதமரா இருந்தா என்ன செய்வாரு? சரி ரைட் ஓகே, 21,000 கோடி கேட்டிருக்காங்க, இந்தாங்க ஒரு 5,000 கோடி வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 1000 கோடி வச்சுக்கிறீங்க, வச்சுக்கிட்டு ஒழுங்கு அதுல மக்கள் செய்யுங்க. இவரு விஜயகாந்த் பேரை சொல்லுகிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். நான் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். அவர் விஜயகாந்த் அவர்கள் அவர் பதிவு பண்ணிருப்பாருங்க, போட எடுத்து பாருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, வெள்ளம்லாம் வருது, சிக்கல் வருது, உடனே உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது, சேர்த்து சுண்ணாமான பிறகுதான் கொடுப்பீங்களா? இதே தோரணையில சொன்ன ரெக்கார்டு இன்னமும் கையில இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே இருக்கு. அவையில இருக்கு. நம்ம தம்பி மோடிக்கு கூட அதுதான் இருக்கு. காசை கொடுங்க, கொடுத்துட்டு பேசுங்க. அப்ப காசு நீங்க கொடுக்கலைன்னா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பயலுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால நம்ம காசை கொடுக்க வேணாம் அப்படின்றது. இதுதான் சனாதானம், இதுதான் சனாதன புத்தி. அப்படி வரக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகுக்கு சொன்ன தமிழர்களுக்கு இன்னைக்கு பெரிய சிக்கல். அவர்கள் தரப்புல சொல்லப்படுகிறது, மத்திய குழு வந்திருக்காங்க, நிதியமைச்சர் வந்திருக்காங்க, எல்லாருமே ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க.
இனிமே வந்து அந்த நிதியை கொடுப்பாங்க அப்படிங்க. ஆனா உங்களுடைய கோரிக்கை வந்து உடனடியாக தேவையா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றீங்க. வந்தாங்க, இவங்க வந்தாங்க, சரி சார், வந்து பார்த்தாங்க போனாங்க அப்படின்ற மாதிரி கதை சொல்லக்கூடாதுங்க. ஓகே, ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். தெரியுதுல மோடி கார்த்திக், அதாவது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அளவிலான எம்பிக்கள் சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இதுவரைக்கும் ட்ராக் ரெக்கார்டு இல்லை, மிக கம்மியான அளவு தான் கிடைச்சிருக்கு. அதனால தான் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட அதிக அளவில் நிதி வழங்கவில்லை. குஜராத்தை உதாரணம் காட்டினாங்க, அங்கே உடனடியாக நிதி வழங்கப்பட்டது, ஆனால் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. உங்களுடைய பார்வை? அவங்க வந்து இந்த 3 பேரும் ஒரே சுற்றுலா அடிக்கிற பாணிக்கு தொடர்ச்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்ல, இன்னும் ஒரு 4 மாசத்துக்கு அவங்களுக்கு அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கத்தான் செய்யணும், வேற வழி இல்லை. எங்களுடைய நோக்கம் வந்து மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதா இல்ல என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய மனசாட்சிக்கு தெரியும். குறிப்பாக வந்து உட்கட்டமைப்பு கிராமப்புறங்களுடைய சாலைகள் ஆகட்டும், முத்ரா கடன் திட்டம் ஆகட்டும், கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு கோடிக்கு மேல நலத்திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு சேர்த்து பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. நான் வந்து 5 லட்சம் கோடி திட்டத்தை வந்து அவர் வாயில சொல்லலன்னு சொல்லல, எங்கிட்ட ஏற்கனவே உங்க சேனல்ல நாங்க பட்டியலிட்டு இருக்கோம். எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, அந்த நிதி எவ்வளவு செலவிடப்பட்டுள்ளது, எவ்வளவு மக்கள் பயனடைந்துள்ளார்கள் என்ற பட்டியலை எடுத்திருக்கோம். பிரதமரோட வீடு கட்ட திட்டமாகட்டும், முத்ரா கடன், குறிப்பாக இந்தியாவிலேயே பெண்கள் முத்ரா கடன் திட்டத்தில் அதிகமாக பயனடைந்தது என்பது தமிழ்நாடு தான். அதை ஏதோ சொல்லிட்டாங்க வெள்ள நிவாரணத்துல. இதே எங்களுடைய மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னார், எவ்வளவு பெரிய வெள்ளத்தையும் தமிழ்நாடு சந்திக்கும். குறிப்பா சென்னையில நாங்க எல்லா உள்கட்டமைப்பு வசதிகளும் நவீனப்படுத்தி விட்டோம், எத்தனை மழை வந்தாலும் இனிமேல் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று எங்க அண்ணன் அமைச்சர் அவர்கள் சொன்ன காரணம்லாம் உண்டு. நாங்கள் வந்து இயற்கையை வந்து அவருக்கு குறை சொல்லக்கூடிய இடத்தெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் எல்லாம் கள ஆய்வுக்கு சென்றார்கள். அவர்களும் சில நலத்திட்ட உதவி எல்லாம் கொண்டு சேர்த்தாரு. அதே போல அவர் கூட்டணி இருக்கக்கூடிய INDA கூட்டணியில கடைசி கூட்டங்கள்ல எங்களுடைய மரியாதைக்குரிய DR பாலு அவர்களை வைத்துக் கொண்டு INDA கூட்டணியுடைய நிதிஷ்குமார் அவர்கள் என்ன மொழியில் பேசினார், அதற்கு இவர் என்ன விளக்கம் கொடுத்தார் என்ற வரலாறெல்லாம் அனைத்து நாட்டு மக்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன சொல்கிறோம், INDA கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரெல்லாம் வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கோ திருநெல்வேலி மாவட்டத்திற்கோ சென்னையில வந்து ஏதோ ஆய்வு நடத்தி இருக்கிறார்களா, இதோ அரசாங்கத்திற்கு எதுவும் கோரிக்கை வைத்துள்ளார்களா? அரசியலுக்காக நம்ம எதை வேணாம் சொல்லலாம். நாங்கள் ஆத்மாத்மாக இந்த தமிழக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது வந்தவுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏதோ கூட்டணிக்காக தான் வந்துட்டு போறது என்று எங்களுடைய அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் எல்லாம் சொல்கிறார். நாங்கள் அப்படி வர வேண்டும் என்றால் கமலாலயத்தில் நேரடியாக வந்து கமலாலயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை வரவழைத்து நேரடியாக கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச தெரியும். அதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய அழகு. இல்லன்னா அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார வச்சுக்கிட்டு கூட்டணி தலைவர்களை வரவைத்து எத்தனை கூட்டணி எத்தனை இடஒதுக்கீடு என்று எங்களுக்கு பேசிட்டு போக தெரியும். எங்களுடைய நோக்கம், இங்க வந்த நோக்கம் என்ன, இன்று வருகை புரிந்த நோக்கம் என்ன, அதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம் நாட்டு மக்களுக்காக. குறிப்பாக அந்த 4000 கோடி ரூபாயை சென்னையில் என்ன செலவு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு வெள்ளை அறிக்கையை எங்களோட மாநில தலைவர் கேட்டுள்ளோம். இன்ன வரைக்கும் அவர்கள் அந்த அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது தலைமைச் செயலகத்திலிருந்து வெளிவரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்களும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லலாம். கூட்டத்துல முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார். அடுத்த 10 நிமிடமே இவர்கள் தான் சொல்கிறார்கள், உடனடியாக 5000 கோடி அறிவித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். சரி, அறிவிக்கலாம் நீங்க உங்களுடைய நோக்கத்தில் இருந்தாலும் அந்த 4000 கோடி எங்க? ஒரு அமைச்சர் 4000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் இவ்வளவு தூரம் செலவு செய்துள்ளோம் என்று சொல்கிறார். அவர் ஏதோ நாங்கள் வந்து முழுமையாக செலவு செய்துவிட்டோம், ஒரு வெள்ளம் கூட படியாது என்று சொல்கிறார். இப்படி மாறி மாறி நீங்க வந்து பரஸ்பரம் குற்றம் சுமத்திட்டு இருந்தீங்கன்னா மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்கு, குறைந்தபட்சம் ஒரு தொகையை ஒதுக்கலன்னு கேட்கறது நியாயமான கேள்வி தானே? நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் நடைபெற்று என்பது அனைவரும் கேட்கறது. 20,000 கோடி 21,000 கோடி கேட்கிற இடத்துல ஒரு 5,000 கோடி கொடுத்துட்டு மற்றது நாங்க வந்து பார்த்துட்டு தரோம்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. எதுவுமே கொடுக்காம வழக்கமா கொடுக்குற அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேரடியாக போய் பாரத பிரதமர் போய் சந்தித்திருக்காரு. INDA கூட்டணியில தலையை காட்டிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கணக்கையும் காமிச்சிடும். அவருடைய நோக்கமே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கூட்டணிக்கு அவங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வேணும் என்று கேட்டுதான் அவர் டெல்லிக்கு பயணம் செய்தார். அதுல ஒரு கேப்லதான் போய் பிரதமர் அவர்களை போய் சந்தித்தார். அதுலயே சந்தோஷம் தான். நாட்டு மக்களுக்காக, நம்மளுடைய தமிழ் மக்களுக்காக எவ்வளவு திட்டங்கள் வேணும் என்று பிரதமரை சந்தித்தது என்பது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான். சரி சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆண்டாள் மேம், அதாவது இது நம்ம கேட்கக்கூடிய முறைகளும் வந்து தமிழக அரசுலேருந்து சில தவறான கேட்கக்கூடிய முறையானது அப்பன் வீடு சொத்தா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. இந்த மாதிரியான கேட்கும் பொழுது தான் வந்து ஒரு மத்திய அரசு எப்படி கேட்கணும்னு தெரியலன்னு பல தலைவர்களும் வந்து அதை பத்தி பேசலாம். அப்ப ஆமா, ஒன்றிய அமைச்சர் ஏடிஎம்மான்னு கேட்டார்ல, அது சரி, அதை அப்படியே டிலீட் பண்ணிடுறீங்களே எல்லாருமே. ஏடிஎம்மான்னு கேட்டதற்கான எதிர்வினை தான் அப்பன் வீட்டு சொத்தா. அப்பன் வீட்டு சொத்தாங்கிறது செந்தமிழ் வார்த்தை, செந்தமிழ் வாக்கியம். அதுல என்ன தப்ப கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க தேவ பாஷை தான் பேசணுமா?
கோயில்ல பேசுற மாதிரி அந்த மந்திரம் சொல்ற மாதிரியான மொழி தான் பேசணுமா? அதுதான் புனிதமானதா? தமிழ் புனிதம் இல்ல ஒரு இல்லைன்னு மோதல் போக்கே சொல்றாங்களா? கடைபிடிக்கிறதோ இல்லையே, அப்படின்ற மோதல் மாதிரியான போக்கே ஏன்னா இல்லையே. ஆளுநருடைய ஏன்னா மோதல் இது போக்கு அப்பன் தொடர்ந்து சொத்தா இருந்திருக்கு. அப்படின்னு நம்ம இயல்பா கேட்போம். அது மாதிரி அப்பன் ஆத்தாங்கிறதெல்லாம் அழகான தமிழ் வார்த்தைகள், செந்தமிழ் வார்த்தைகள், கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த வார்த்தைகள். இதோட அழகு தெரியாம இவங்க பேசுறாங்க எனக்கு தமிழ் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. நம்முடைய ஒன்றிய தலைவரும் வந்து தமிழை சொல்லிட்டு போறேங்கிறாரு. இவங்களுக்கு தமிழே தெரியலையே, அப்புறம் என்ன தமிழை கொண்டாடுறாங்க? அப்படி தமிழை கொண்டாடுபவர்களாக இருந்தால் ஹிந்தியை போல தமிழும் அலுவல் மொழின்னு அறிவிக்க வேண்டியதானே. உயர்நீதிமன்றத்துல தமிழும் கொண்டு வரலாங்கிறத ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறாங்க? அது மாதிரி ஹிந்திக்கும் மோடி கார்த்திக் அவர்களும் ஒரு கேள்வி வச்சாங்க. இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துல வந்து நிதிஷ்குமார் ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது நீங்க ஹிந்தி படிக்க வேண்டியது. இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் எங்களுக்குள் நல்லா தெரியும். எங்களுக்குள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்தியல் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த கருத்தியல் எது என்றால் சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும். கோவால வந்து ஒரு அந்த நம்மளுடைய அரசியல் நிலைப்பாடு. விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசுறதா இருக்கட்டும், அல்லது வந்து கனிமொழி அவர்கள்ட்ட வந்து ஒரு சிஆர்பிஎஃப் ஸ்டாஃப் ஒருத்தர் பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய பூதாகரமான பிரச்சனையாச்சு. ஏன்னா இதை பத்தி யாருமே வாயை திறக்கலை அப்படின்றது அவருடைய கேள்வி. அவர்கள் எல்லாருமே புரிதல் இல்லாமல் ஹிந்தி தான் தேசிய மொழி, ஹிந்தி தான் தேசிய மொழின்னு சொல்லும் போது அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக நாங்கள் உரக்க பேசினோம். இந்தியா கூட்டணி என்று வரும்போது எல்லோருக்கும் ஒரு கருத்தியல் இருக்கு. அதோடு தான் நாங்க அங்க இருக்கிறோம். அந்த கருத்தியலோடு தான் ஒற்றுமையாக இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். அது எங்களுடைய குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள நாங்க எப்படி வேணாலும் இருப்போம். அதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இவர்களிடம் இருப்பது சர்வாதிகாரம். இன்னைக்கு ஏன் பிரதமர் இன்னைக்கு திருச்சிக்கு வந்து தன்னுடைய காலையில அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் நடத்தியிருக்காரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நேசம் இருப்பவர்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற புதிய நேசத்தை உலகுக்கு எடுத்து சொல்வதற்காக ஒன்றிய தலைவர் வந்தார். புதிய நேசம் எது? அந்த அம்மையார் ஆட்சி புரிந்த போது தமிழகத்துக்குள் கால் பதிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். அம்மையார் இறந்த பின்பு அப்புறம் ஒரு புதிய நேசம் வந்தது இபிஎஸோட. அதற்கப்புறம் அது கொஞ்சம் கசந்து போச்சு அந்த நேசம். இப்ப புதியதாக ஒரு நேசம் கேப்டன் என்று அவர் மீது வந்திருக்கிறது. அவரை புகழ்ந்து பாடுகிறார். ஆனா பிஜேபி வந்து அதிமுக கூட்டணி வந்து வெளியேற்றலையா? அவங்க வெளியேற்றல. ஒரு திரைமறைவு நாடகம் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆகலைங்கிறத நான் பலமுறை உரக்க சொல்லியிருக்கேன். இது ஒரு திரைமறைவு நாடகம் தான். திரும்ப அவங்க சிறுபான்மையினர் ஓட்டுக்காக திமுக இப்படி பேசின. எங்களுக்கு சிறுபான்மையினர் எப்போதும் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இவங்களுக்கு தான் இடி ரைடு அது இதுன்னு 1000 பிரச்சனை. ஆனால் நாங்க இப்படியே நடிச்சிட்டு இருக்கோம்பா, எலெக்ஷன் முடியட்டும், அப்புறம் நாங்க திரும்ப உங்க காலில் தானே வந்து விழ போறோங்கிறது தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது மாதிரி ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு நிதி கொடுக்கிறது அதையெல்லாம் வச்சு ஒரு பட்டியல் சொல்லவா? மாநிலங்களுக்கு கூடுதல் தவணை நிதியாக 72,961 கோடி கொடுத்திருக்காங்க. அதுல யூபி கவர்மெண்ட்டுக்கு 13,089 கோடி, தமிழ்நாட்டுக்கு வெறுமே 2,946 கோடி. ஆனா நாம கொடுத்திருக்கிற ஜிஎஸ்டி 10,225 கோடி. அதனாலதான் மோடி அவர்கள் மொத்தமா கணக்கா சொல்லிட்டாரு. எல்லா மாநிலங்களும் கொடுத்த அமௌண்ட்னு சொல்லிட்டாரு. 2.5 லட்சம் கோடி கொடுத்தாச்சு. இனிமே எங்களை 2047 வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. இப்ப புதிய இந்தியா எப்போ உருவாகுமா? 2047 உருவாகுமா? 2014 வரும்போது எங்களுக்கு 60 மாதங்கள் கொடுங்கள் என்று சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? 60 மாதங்கள் போதாது, 2047 வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க. அது வரைக்கும் நீங்க யாருமே எங்கள்கிட்ட எதையும் கேட்காதீங்க, நீங்க கொடுத்துக்கிட்டே கப்பம் கட்டிக்கிட்டே இருங்க. ஆங்கிலேயர்கள் காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டான்ல, நான் ஏன் உனக்கு கப்பம் கட்டணும்? அப்படி நீங்க எங்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டே இருங்க. நாங்க உலகத்தின் 4வது பொருளாதார வல்லரசு நாடாக உருவாவோம்னா அந்த 4வது ஒன்றிய அரசு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு. அந்த 4வது வல்லரசுல யார் இருப்பானா? அம்பானி அதானி இருப்பாங்க. சோ அவங்க இன்னும் உயர போகணும். அது வரைக்கும் நாங்கள் 2047 வரைக்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, கேட்கவே கேட்காதீங்க என்பதை வெளிப்படையாக இன்றைக்கு ஒன்றிய தலைவர் சொல்லிட்டு போயிருக்காருங்கிறதா செய்தி. சரி, தொடர்ந்து பேசலாம். அதை தவிர ஒன்றிய தலைவர் புதுசா ஒரு வார்த்தை வேற சொன்னாரு. He is a captain not only in films but in politics also because he was interested in national politics அப்படின்னாரு. எல்லாருமே தேசியத்துக்காக வேலை செய்பவர்கள் தான், தேசியத்துக்காக சேவை செய்பவர்கள் தான். என்னவோ தேசியம் என்பதும் மொழி என்பதும் பக்தி என்பதும் மதம் என்பதும் பிஜேபியோட குடும்ப சொத்து மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கின்ற எல்லோருக்கும் இதில் பங்கு இருக்கிறது, எல்லோருக்கும் அதில் உறவு இருக்கிறது, உரிமை இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். மதம்னு சொல்லியாச்சுன்னா, பக்தின்னு சொல்லியாச்சுன்னா, சாமின்னு சொல்லியாச்சுன்னா உடனே பிஜேபி எங்களோடது. நீங்கள் மதச்சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு மோடி வீடுன்னு சொன்னார்ல தம்பி, மோடி வீட்டுல மத்திய அரசோட பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் மட்டும்தான்.
அதை தவிர தமிழ்நாடு அரசு தான் நத்தம் லேண்டுன்னு ஒரு லேண்டை கண்டுபிடிச்சு கொடுக்குது. அதை தவிர 2.5 லட்சம் கட்டுவதற்கும் கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து. தம்பி எங்கேயாவது அந்த வீட்டுக்கு போய் பார்த்திருக்காரா? நான் போய் பார்த்திருக்கேன். அந்த வீட்டின் முகப்பில் மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்தெல்லாம் செய்யல. நீங்க இல்ல இல்ல அரசாங்கம் பிரதமர் மோடி வீடுன்னு சொல்லலாமா? பிரதமருடைய வீடு கட்டு திட்டம் இல்ல இல்ல மோடி வீடுன்னு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மோடி வீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு மோடி வீடு ஒரு நிமிஷம். இன்னொரு மோடி வீடு எது தெரியுமா? ராமர் கோயில். பிரதமர் சொல்றாரு ராமர் வந்து வீடே இல்லாம இருந்தா அவருக்கு அந்த ராமர் கோயில் பிரச்சனைக்கு போனா அது பெரிய தலைப்பா போயிடும். நம்ம பேசலாம். அது தனி தலைப்பா நம்ம வீட்டுக்கு 1.5 லட்சம் தான் மத்திய அரசு கொடுக்குது. மீதி எல்லாமே மாநில அரசு தான் கொடுக்குது. சரி சார், உங்க கருத்து பதிவு பண்ணுங்க சார். நீங்க உங்களுடைய பாயிண்ட். அதாவது சார், தேசிய அரசியல்ல வந்து நாங்க வந்து இந்தியா லெவல்ல நாங்க 3வது மிகப்பெரிய கட்சியா இருந்தோம். இப்போ வரப்போற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் இவங்க சொல்றாங்க இந்தியா கூட்டணின்றாங்க. அவங்க இது எதுவுமே இதாகாது. சரி, எங்களுடைய நாங்கள் தமிழ்நாட்டில் மக்கள் எங்களுக்கு கொடுக்குற அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அதிக பெரும்பான்மையாக நாங்கள் ஜெயிக்க போகிறோம் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி அவங்க தேசிய நாங்கள் தேசிய அரசியலில் எடப்பாடியாருடைய தலைமையில் உள்ள நாங்கள் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே அவர் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் சார். தமிழ்நாட்டு தேர்தலில் நாங்கள் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்புறம் நாங்கள் சொல்கிறோம், இப்போ இந்த கவர்மெண்ட் இப்போ வந்திருக்கீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னைய பத்திரிகை செய்திகளில், ஊடக செய்திகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பைலட் கார் போதும். அமெரிக்கா அதிபர் எப்படி போகிறாரோ, அமெரிக்கா ஜனாதிபதி, மக்கள் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து இன்னும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுன்னு இருக்கோம். இது உங்களுக்கு வர 90 நாட்களுக்கு 37,000 கோடியை கடன் கேட்டுருக்கிறாங்க. வர 3 மாதத்துக்கு, இந்த 3 மாதத்துக்குள்ளுக்கு தேர்தல் வரப்போகுது. இந்த 37,000 கடனை வாங்கி மக்களுக்கு ஏதாவது பொங்கல் இது அது இதுன்னு கொடுத்து இந்த மக்களை வந்து ஏதாவது மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இந்த திமுக அரசு அதிகமான பொய்களை 520 வாக்குறுதிகளை கொடுத்து ஒன்றுக்குள்ள சில சிறுபான்மை மக்கள் எப்பவுமே இல்லை, சிறுபான்மை மக்கள் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை பெற்று தரும்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆளுநர் இது அதே நீட் தேர்வு இருக்கும்போது சொன்னாங்க, நீட் தேர்வு நாங்க வந்த உடனே நீட் தேர்வு ரத்து செய்யணும். பிரதமரை வச்சுன்னு பேசுறவரு இன்னைக்கு முதலமைச்சர் இந்த கோரிக்கை எல்லாம் வச்சு பேச வேண்டியதானே. நீட் தேர்வு ரத்து செய்யல, இதே மாதிரி சிறைச்சாலையில நீண்ட நாளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை. ஆனா அங்கேயும் கவர்னர் இருக்கிறாரு. கவர்னரும் முதலமைச்சரும் சந்திச்சு பேசினாவே முடிஞ்சிடும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நீங்க அங்கே பேசி ஒரு 10 நிமிஷத்துல நீங்க பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாமே, எதுவுமே கொண்டு வரலையே. இப்ப அவர் அது இல்லாம பேசும்போது தம்பி சொன்னாரு, என் மக்கள் என் யாத்திரை பெரிய இதாச்சு. ஏங்க அது உண்மையிலே நடைபயணத்தையே ஒரு கேவலப்படுத்துற ஒரு செயலுங்க. நான் மாசு எதுவும் சீனாவில் நடந்தான், கால் நோவு நடந்தான், சீனா புரட்சியை ஏற்படுத்தினான். தமிழ்நாட்டு தலைவர்கள் குமரி ஆனந்திலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய வீதிகள் கால்கள் கொப்பளிக்க நடந்திருக்கிறாங்க. அப்படி நடந்த நடைபயணத்தில் இவர் வந்து ஒரு ஷோவுக்கு ஒரு சொகுசு கார்ல ஏறி மக்கள் கூடுற இடத்துல மட்டும் நின்று நடைபயணத்தை கெடுத்தவர் இவர் அண்ணாமலை அவர்களே. இவங்க போயிட்டு இவங்க என்ன கூட்டணியை வச்சுக்கின்னு தேர்தல் ஏங்க இப்ப 3வது இடத்துக்கு அதாவது எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. 3வது இடத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சியா இல்ல பிஜேபியா, இதுதான் அவங்களுக்கு போட்டி. முடிஞ்சா 3வது இடத்துல அவங்க கைப்பற்ற நினைக்கிட்டோம். இப்படி பிஜேபி வந்துட்டு இந்திய மத்திய அரசு தமிழக நலன், அதுதான் எங்க பொதுக்குழுல எங்க எடப்பாடியார் ஐயா எங்க பொதுச் செயலாளர் சொன்னார், எந்த அரசு வந்தாலும் அது வந்து பிஜேபியா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும் மாற்றாந்தாய் மனப்பக்கத்தோடு தான் தமிழ்நாடை நடத்துகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த அரசு மோடி வந்து மத்திய அரசு நிவாரண நிதி கொடுத்தா கூட அதை வந்து ஒண்ணுமே கொடுக்கலங்க. எலெக்ஷனுக்கு இவங்க செலவு பண்ணிடுவாங்க, பொங்கலுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க சொல்லுங்க அதுக்குதான் அவங்க ஒரு வகையில அவங்க தேர்தல் பண்றாங்க, அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. திமுக இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த கார் வேணுமா? இந்த பைலட் நான் அமெரிக்கா ஜனாதிபதி மாதிரி தான் கருப்பு நிற காரில் புட சூழ தான் நான் போவேன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் பாக்குற ஏழை இலை மக்கள் பார்த்து இது பண்ண மாட்டாங்க. சரி சரி உங்க கூட்டணியில இருந்தப்போ மணிப்பூர்லாம் பத்தி இருந்தது. அப்ப நீங்க கூட தான் மணிப்பூர்ல 5 பேர் இது பண்ணிருக்காங்க. நாங்க கூட இப்ப சொல்றோம் பகிரங்கமா மணிப்பூர் பத்தி சொல்றேன்னு கேக்குறாங்க. மோடி என்ன பண்றாரு? நீங்க சொல்லல, இப்ப சொல்றாங்களாமா சார் பேசலாம். அப்ப கூட தான் நீங்க வந்து கோ பேக் மோடின்றீங்க, நீங்க வெல்கம் மோடி இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதே மோடி எதிர்த்தீங்க, இதே மோடி இன்னைக்கு வரவேற்கிறீங்க. எதுக்காக வரவேற்கிறீங்க? அண்ணாமலை அவர்களோட நடைப்பயணத்தை பத்தி சொல்றாரு. அது நடைப்பயணம் மட்டுமே இல்ல, வசூல் பயணம்ங்கிறதும் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. வெளிப்படையாவே மக்கள் புலம்புறாங்க. 1.5 கோடி கொடுத்தேன் திரும்பவும் கேக்குறாரு அடுத்த மாதத்துல. கொடுத்து உதவி பண்ற மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அவருக்கு வந்துட்டு நண்பர்
நண்பர்கள் கொடுக்குறாங்க. சரி. அவர் வந்து சொகுசு வீடு 3 லட்சம் ரூபாய் வீட்டு வாடகைக்கு இருக்கிறாரு. எந்த தலைவரும் சரி, இல்ல. சரி, சரி. அது மாதிரி நமக்குலாம் எப்படி இல்ல. ஊழல் நடந்தது அப்படிங்கிறது நல்லா அவங்க தெரியும். வந்து- அதுக்கான கேஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இவர்கள் மீது வழக்கு நடந்தால் அது எந்த இடத்துலயும் வெளியே தமிழ்நாட்டுல கால் ஊன்ற நகர போறாங்க. மாட்டேங்குது. சரி, சரி. ஆனா மற்றவர்கள் எல்லாம் ஊழல் செய்தார்கள்ங்கறத ஒரு பெரிய பிக்சரா கிரியேட் சரி, பண்ணி தொடர்ந்து பேசலாம். சங்கத்தமிழன் சார், இப்போ அதிமுக இலக்கிய அணி சேர்ந்த அவர் சொல்றாரு, வந்து இன்னைக்கு நிதி வழங்கினா கூட தமிழக அரசு வேறு திட்டங்களுக்கு செயல்படுத்திடுவாங்க, எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. நிவாரண நிதி 37,000 கோடி கடனா கேக்குறாங்க. ஏன் அவர் தலைப்புக்குள்ள பேச வேண்டியதான? தலைப்பை விட்டுட்டு ஏன் அப்படி போய்கிட்டு இருக்காப்புல? அவங்க கட்சி வந்து ஊழல் செய்து ஊழலுக்காகவே தண்டனை வாங்கப்பட்ட அந்த அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள பத்தி பேச தேவையில்லை. அந்த அமைப்புல இருந்துகிட்டு அவர் அதை ஊழலை பத்தி பேச தேவையில்லை. நம்ம தலைப்புக்கு போவோம். தலைப்பு மோடி வந்து பேசுனது சரியா தப்பா, அதான இங்க இருக்கிற தலைப்பு. அதுதானே நம்ம கரெக்டா இருக்கு. மோடி இன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னாரு? ஒரு டயலாக் விட்டாரு. அம்மா வந்து உயிரோடு இருக்கிறவங்களே நிரபராதி. என்ன சொல்றாரு புரியுதுங்களா? அவங்க இறந்ததுக்கு பிறகுதான் அந்த தீர்ப்பே வந்தது. ரைட், ஓகே. ஊழலை பத்தி தேவையில்லாம எதுக்கு அங்க போய்கிட்டு இருக்கு? அப்படி போல சிஏஜி பத்தி பேச வேண்டியிருக்கு. நல்லா பேசுவீங்க, இதேதான் சொன்னாங்க. நாங்க பிஜேபி விட்டு கூட்டணி வந்தா அவங்க ஏதாவது வச்சு இது பண்ணாங்க. வாய் திறக்க மாட்டீங்க. எது வந்தாலும் நாங்க சந்திக்க தயார்ன்ட்டு. இதுக்கு நீங்க ஏதாவது உங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாயை திறந்துருக்க ஒரு கேள்வி வைக்கிறேன். ரெண்டு விவசாயிங்க, அவங்க பாவம். அந்த விவசாயி வந்து எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்கள வந்து இடி வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கு. ஒரே நிமிஷம் சார். இதே கெல்லிஸ்ல அஜித்ன்ற ஒரு தலித் சிறுவன் காவல் நிலைய லாக்அப் மரணத்துல இறந்து போனான். அதுக்காக தலித்துக்காக வேண்டி விடிவெளியா இருக்கிற எங்கள் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய தொழில் திருமாவளவன் கேள்வி கேட்டாரா? இந்த மாநில அரசை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்டாரா? கேள்வி நான் கேட்கிறேன். சொல்லுங்க நண்பர் அவர்களே. இல்ல, திருவண்ணாமலையில வந்து ஒரு விவசாயி கை செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். அதுக்கு நாங்க குரல் கொடுத்தோம். குண்டர் சட்டத்தை உடைக்கிறது எடப்பாடியார் குரல் கொடுத்தாரு. வாயை திறந்து பேச வேண்டியது எதிர்க்கட்சி தலைவர். இன்னைக்கு வரைக்கும் இப்ப பேசுகிற இந்த தருணம் வரைக்கும் வேங்கவையுடைய குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை. நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட நேர்மையா கேட்கிறோமுங்க, அறம் சார்ந்து கேட்கிறோமுங்க. அதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வாயடிச்சு கிடக்கணும், ஆஹா கூட்டணி அப்படிலாம் எங்களுக்கு இல்ல. எதிர்க்கட்சி தலைவரா இருந்து நாங்க சிறப்பான பணி எந்த எதுங்க நாங்க அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது சொல்றீங்க. சொல்லுங்க பாப்போம். இங்க வாங்க. நீங்க சிஏஜி பத்தி எல்லாம் பேசவே மாட்டீங்களேங்க. அதெல்லாம் பேசணும்ல. அந்த பல்லர் அப்படின்னு எழுதி இருக்கிறாங்க 2 பேரை. அதுல யார் எதிர்க்கட்சி தானே குரல் கொடுக்கணும். தானா வந்து முன்னின்று நீதிமன்றம் வழக்கு தொடுக்கணுங்க. இன்னைக்கு சாதி ஒளிஞ்சு போச்சுன்றான், நம்ம தமிழ்நாட்டுல சாதி இல்லைன்றான். 2 பேரை பார்த்தா ஈடு ரைடு விடுற மாதிரி ஆளா இருக்குது. நான் நெஞ்ச தொட்டு நான் கேட்கிறேன் மக்களே, ராஜ் டிவி நேயர்களே, 2 பேருக்கு நான் போன்ல பேசினேங்க. பேசக்கூட அவங்களால முடியல. அவ்வளவு இதா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை பண்ணது குணசேகரன் பிஜேபி காரர். இதற்கு தம்பி மோடி அவர்கள் என்ன பதில் சொல்ல போறான்றது தெரியவில்லை. நேர்மையா சொல்லணும். அதை வந்து உண்மையிலே வந்து உங்க கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? குணசேகரன் மேலேயே நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. இப்ப கரண்ட் அஃபேருக்கு நான் சொல்றதுங்க, இதெல்லாம் எதிர்கட்சி பார்க்கணும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு செயல் திட்டம். நீங்க இவரை பிஜேபி விரட்டி விட்டீங்க, அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி, எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் அதே நேரத்துல தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். ஒரு பாயிண்ட் வரை நம்ம எங்கிட்ட போயிட்டோம். அவர் சொன்னாரு புதியதொரு உலகு செய்வோம் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்றாரு. நல்ல கவிதை தான், சூப்பர் தான். அதுக்கு சொல்ல மாட்டாரு புதியதொரு உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்னு. ஓகே சார். சார், தலைப்பு தொடர்பா உங்களோட நிறைவான கருத்தை பதிவு பண்ணுங்க சங்கத்தமிழன் சார். இங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே பிரச்சனையா இருக்கு, நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே பிரச்சனையா இருக்கு, பல பக்கத்து பிரச்சனையா இருக்கு. அதுக்கு குரல் கொடுக்கறது இல்ல. நம்ம நாட்டை சரி பண்ணணும்ல. ஏங்க ராமர் கோயில் ஒண்ணு கட்டிட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா? நான் நேர்மையா கேட்கிறேன். நான் இப்ப போறேங்க நார்த் இந்தியாவுக்கு, நான் பதிவு பண்றேங்க. டெல்லியிலேயே என்ன அது மனிதனை உட்கார வச்சு ரிக்ஷா போய்கிட்டு இருக்குங்க. மனிதன் எடுத்து போறாங்க. இதெல்லாம் சரி பண்ணணும்ல. அப்பதானே புதியதோர் உலகு செய்ய முடியும். சரி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ல. ஓகே சார். அதுக்கு கொடுக்க மாட்டீங்க, பணம் கொடுக்க மாட்டீங்க. சார், நன்றி சார். நம்ம நேரம் குறைவா இருக்கு. இன்னொரு சந்திக்க. சராயு நதி கரையில ராமன் கோயில் கட்டப்பட்டது ராமனுடைய ஆட்சியா மோடி ஆட்சி இருக்கணும்னு பார்த்தா இது ராமனுடைய ஆட்சியா இல்ல. அதனாலதான் எது வந்தாலும் சந்திக்க தயார்னு நாங்க முன்கூட்டியே நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம். இருந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வரல என்பது விஜயகுமார் சார்,
பிரதமர் அவருடைய வருகை குறித்து தங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு சார் அவர் வர்றாரு, பேசுவார், எல்லாம் இது பண்ணுவார். இதனால் வந்துட்டு மத்திய அரசாலும் இன்னைக்கு இருக்கிற மாநில அரசாலும் மத்திய அரசாலும் தமிழக மக்களுக்கு எந்தவித நலனும் எதுவுமே இல்லை, 0 மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்ற வேண்டிய இது வந்து இப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆளுகின்ற மாநில அரசுக்கும் ஆண்டுகின்ற இருக்கிற மத்திய அரசுக்கும் சரியான பாடத்தை தமிழக மக்கள் கற்பிப்பார்கள். கண்டிப்பா சார். உங்க கருத்துக்கு நன்றி. மேடம், உங்களுடைய நிறைவான கருத்து. பாசிசத்தோட ஒரு கூறு என்னன்னா இந்த பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுறது. அதாவது இது நாள் வரைக்கும் உலகமே சரியில்லை, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துல சூரியனே விடியுது, சந்திரனே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது தான் ஹிட்லர், முசோலினி, இப்போ நம்முடைய ஒன்றிய தலைவர் செய்துட்டு இருக்கிறது. அச்சே தின் அப்படிம்பாரு, ஆசாதிக்கா அமிர்த் கால் அப்படிங்கிறார். அமிர்த காலமே இப்போதான் வந்துட்டு இருக்கான். இது நாள் வரைக்கும் நம்ம யாருமே பார்த்தது இல்லைல்ல. அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு அல்லது பொய் கதைகளை உருவாக்குவது தான் பாசிசத்தோட மிகப்பெரிய கூறு. அதைத்தான் ஹிட்லர், முசோலினி செய்தாங்க. இப்போ ஒன்றிய அரசில் எதற்கெடுத்தாலும் அதுதான் அப்புறம் திரும்ப மாற்றாந்தாய் மனப்பான்மைங்கிறது ஒரு செக்ஸிஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. அதனால அப்படி சொல்லாதீங்க. நம்ம மாற்றா தாய்ங்கிறவள் எப்போதுமே நிதானமாகத்தான் இருப்பாள். தந்தையாக இருக்க வேண்டிய ஒரு மோடி அவர்கள் அப்படி இல்லை. எனவே இது மோடி மனப்பான்மை என்று புதிதாக இனிமே சொல்லணும். ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. எப்போதாலும் மத்திய அரசு, நான் என்ன சொல்றேன், தமிழக மக்களுக்கு நலனை காக்கலையே இந்த மத்திய அரசு தான் நாங்க சொல்றோம். அந்த மாதிரி நீங்க மாற்றாந்தாயன்றதால சித்தின்னு சொல்லலாமா, சித்தி கொடுமைன்னு சொல்லலாமா? அதுவும் இல்லையா? அது பெண்ணோட மாமியார் கொடுமைன்னு சொல்லலாமா? அதுவும் வேண்டாம், பெண்ணோட சேர்த்து. சரி, ஆனா மத்திய அரசு எந்த அரசமாக இருந்தாலும் தமிழக மக்கள் நலனில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட்டத்துக்கு போயிட்டு வந்து நம்ம இபிஎஸ் அவர்கள் மோடி தான் அடுத்த பிரதமர்னு பேசினாங்க. இன்னைக்கு நீங்க அந்த கூட்டணியிலிருந்து வந்ததுனால தாக்கி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், நாங்க வந்துட்டோம். இது வந்து நாங்க வெளியே வந்துட்டோம். நாங்க பிஜேபி இல்லாம கூட்டணி தேர்தலை சந்திக்க போறோம். ஆனா வந்து நாங்க நேரம் குறைவா இருக்கு. நன்றி. மோடி கார்த்திக், உங்களுடைய நிறைவு கருத்து. அதே எங்க அண்ணன் எப்படியோ அந்த அயோத்தியை தொட்டுட்டு வந்துட்டாரு, சங்கத்தமிழ் அண்ணன். ஆனா உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தீர்ப்பின் அடிப்படையில் அயோத்தியில 22ஆம் தேதி ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறாங்க. ஏதோ நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய கட்டமைப்புல செய்யறோம். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதை ஸ்ரீராம சேத்தனுடைய அறக்கட்டளையும் சார்பா நடத்துறாங்க. ஏதோ இன்று அது மாதிரிக்கு அண்ணன் வந்து சொல்லிட்டாரு, இந்த இடியோட அதுல வந்து குணசேகரன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றது. அதுக்கு முழுமையான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. அதுல சம்பந்தப்பட்டவர்கள் அழுத்தத்தின் காரணமா அவர் காவல் நிலையத்துல இன்று மாவட்ட காவல்துறையில புகார் செய்திருக்காரு. தமிழ்நாட்டு காவல்துறை இதுவரைக்கும் பாஜகவை சேர்ந்த 436 பேரை கைது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு காவல்துறை உண்மையாக விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட நபர் மீது, உதாரணத்துக்காக அவர் மீது எந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்துல காவல்துறை எடுக்கும் நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்படும். அதுல ஒரு மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. அதனால காவல்துறை அதை விசாரணை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது போல வரக்கூடிய காலம் என்பது நரேந்திர மோடி அவர்கள் காலம். அதுக்கான உதாரணம் 3 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி அனைத்து மக்களுக்கும் தெரியும். வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று 3வது முறையாக மாண்புமிகு நரேந்திர மோடி பொறுப்பேற்பார். நன்றி சார். கருத்துகளுக்கு நன்றி. எது எப்படி இருந்தாலும் சரி, இது பேரிடர் நிவாரண நிதியானது மத்திய அரசால் நமக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதாவது 2 அரசுகளும் பரஸ்பரம் குற்றம் சுமத்தி கொண்டு அதில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே குறைந்தபட்ச நிதியாவது உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதன் பிறகு ஆய்வுகளை மேற்கொண்டு முதலமைச்சர் கேட்ட நிதியை அது எவ்வளவு முடியுமோ அந்த நிதியை, சரியான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. கூட்டணி கணக்குகள் குறித்து பேசுவதற்காக மோடி அவர்கள் வந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அது என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான், கூட்டணி வியூகங்கள் எப்படி அமைக்கப்படுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைய விவாதத்தில் நம்முடன் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாதத்தில் பங்கேற்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.